இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து செகண்ட் லெசன் வந்து பார்க்க போகிறோம். மனிதர்களோட பரிணாம வளர்ச்சி. அந்த காலத்தில் வந்து குரங்குலேருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அதை பற்றி தான் வந்து இந்த ஃபுல் லெசன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் லெசன் வந்து பார்த்தாச்சு. அதை பார்க்காதவங்க வந்து சேனலில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதோட நோட்ஸும் வந்து இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி வந்து மனிதர்களோட பரிணாம வளர்ச்சி இந்த செகண்ட் லெசன் ஃபுல்லாகவே வந்து முடிச்சிடலாம். மனிதன் வந்து குரங்குலேருந்து வந்தான் தான் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து தெரியும். குரங்குலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேறி வந்து நம்ம வந்து மனுஷனை வந்து மாறணும். அது எந்தெந்த மாதிரியான ஸ்டேஜில் வந்து வளர்ந்துருக்காங்க, அவங்க வந்து எந்தெந்த ஊர்லேருந்து எந்தெந்த நாடு இந்த மாதிரிலாம் வந்து வந்திருக்காங்க, இதை பற்றி தான் வந்து இந்த ஃபுல் லெசனாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அதோட நேம் வந்து ரொம்பவே முக்கியம். குரங்குலேருந்து மனுஷன் வந்து வரான் இல்லையா, அதோட நேம்லாம் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்து அதை இப்படி தான் வந்து வந்தாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்ட்ரலோபித்திகஸ் அப்படின்னா வந்து அந்த மாதிரி மனிதன் வந்து எப்படி இருந்தான் அப்படின்னா வந்து 2 பண்புகளுமே வந்து இருந்திருக்கு. என்னென்ன பண்பு அப்படின்னா வந்து மனிதனும் குரங்கும் ரெண்டுமே கொஞ்சம் ஓரளவு வந்து 2ஓட ஆவரேஜும் வந்து அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு. நடக்க அப்போ தான் வந்து மனுஷன் மாதிரியும் இல்லாமல் குரங்கு மாதிரி 2 இதுலேயுமே வந்து கொஞ்சம் குனிஞ்சு வந்து நடக்க கற்றுக்கொண்டு இருக்காங்க. அந்த ஆஸ்ட்ரலோபித்திகஸ் அப்படின்னா வந்து மனுஷனோட பண்பும் இருக்கும், குரங்கோட பண்பும் வந்து இருந்துட்டு நடக்க வந்து கற்றுருக்குறாங்க. இவங்க வந்து எந்த ஆண்டில் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா வந்து 4லேருந்து 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. எந்த பகுதியில் அப்படின்னா வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் வந்து ஆஸ்ட்ரலோபித்திகஸ் அப்படிங்கிற மனிதன் வந்து வாழ்ந்திருக்காங்க. சரிங்களா. அடுத்து வந்து ஹோமோ கேபிலஸ் அப்படிங்கிறவங்க எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து அதாவது கையில் வந்து பொருளை பிடிக்கிறதுக்கு வந்து இறுகப்பற்றுதல் பிடிக்கிறதுக்கு வந்து கற்றுக்கிட்டுருக்காங்க. அதே மாதிரி முன்பக்கம் அந்த குரங்குக்கு வந்து முன்பக்கம் வந்து தாடை வந்து கொஞ்சம் வாய் வந்து ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதோடது வந்து கொஞ்சம் லைட்டாக மாறி அந்த தாடை நீச்சி வந்து குறைவாக வந்து காணப்பட்டிருக்கு. மனிதனோட வாய் மாதிரி கொஞ்சம் காணப்பட்டிருக்கு. அந்த ஸ்டேஜில் தான் வந்து அவங்க வந்து கருவிகளை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த மனிதன்கள் வந்து எந்த ஆண்டுகளில் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா வந்து 2.3லேருந்து 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்குள்ளே வந்து இந்த ஹோமோ கேபிலஸ் அப்படிங்கிறவங்க வந்து இருந்திருக்காங்க. எந்த பகுதி அப்படின்னா வந்து தென்னாப்பிரிக்கா பகுதியில் வந்து இந்த வகை மனிதன்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. இந்த பேர்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இவங்க வந்து என்னென்ன பண்புகளை கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிற மனிதன் வந்து எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இவங்க வந்து எந்த பகுதியில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா வந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா. ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிற மனிதன்கள் வந்து அந்த பகுதியில் வந்து வாழ்ந்திருக்காங்க, ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா. இவங்களோட பண்பு எப்படி இருக்குது அப்படின்னா வந்து நேராக மற்றும் நிமிர்ந்த பண்புகளை வந்து கொண்டிருக்காங்க. நெருப்பை கற்றுக்கிட்டு நம்ம வந்து காய்கறி இந்த சாப்பாடெலாம் வந்து சமைக்கலாம் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்காங்க. நெருப்போட பயன் என்ன அப்படின்னு வந்து அறிஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னா வந்து ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிறவங்க தான் வந்து அறிஞ்சிருக்காங்க. இவங்க எந்த ஆண்டுகளில் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா வந்து 1.8 மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி வந்து வாழ்ந்திருக்காங்க. ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஆண்டுகளில் வந்து வாழ்ந்திருக்காங்க. அடுத்து வந்து நியாண்டர்தால் மக்கள். இது வந்து ஒரு கொஸ்டினில் வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. நியாண்டர்தால் மக்கள் வந்து எந்த பகுதியில் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது யுரேசியா, ஐரோப்பா மற்றும் ஆசியா இந்த பகுதியிலலாம் வந்து இவங்க வாழ்ந்திருக்காங்க. இவங்க வந்து எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா வந்து ஆப்பிரிக்கிலேருந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக, அந்த ஆப்பிரிக்கா மனிதர்களோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்திருக்காங்க பார்க்குறதுக்கு. வேட்டையாடுறதும் வந்து இவங்களுக்கு வந்து தெரியாது. வேட்டையாடுறதுனா அப்படிங்கிறது வந்து என்னன்னே இவங்களுக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கு. இவங்க எந்த ஆண்டுகளில் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா வந்து 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அடுத்து வந்து ஹோமோசேப்பியன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து வேட்டையாடுற பண்புகளுக்கு வந்து தெரிஞ்சிருக்காங்க. உணவு சேகரிக்கிறத பற்றியும் வந்து தெரிஞ்சிருக்காங்க. கரடு முரடான கருவியை வந்து கருவிகளை பயன்படுத்துறதும் வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க இப்போ அப்படின்னு வந்து 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து வாழ்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்காவிலேருந்து இவங்க வந்து இடம்பெயர்ந்து வேறு பக்கம் வந்து
சென்றாங்க. ஆப்பிரிக்காவிலேருந்து வேறு பக்கம் வந்து போயிருக்காங்க. இவங்க வாழ்ந்த பகுதியும் வந்து ஆப்பிரிக்காவில் தான். அடுத்து வந்து குரோமோ மேக்னன்ஸ் இந்த பகுதியில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு வந்து ஃப்ரான்ஸ். இந்த ஷார்ட்கட்டில் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, மேக்னா அப்படின்னா வந்து மேக்னாங்கிற பொண்ணு வந்து ஃப்ரான்ஸில் இருந்தாங்க அப்படின்னு வந்து ஷார்ட்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருந்தாங்க அப்படின்னா வந்து இவங்களோட பண்புகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து கற்கருவி, எலும்பாலான கருவியையும் வந்து இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. நெம்புகோல் வகை கருவியும் வந்து இவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. குரோமேக்னான்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இவங்க வந்து மேற்கு ஆசியா, தென்கிழக்கு ஐரோப்பாவில் வந்து 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இருந்ததாக வந்து தொல்லியல் ஆராய்ச்சி வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து வந்து டெஃபினேஷனும் வந்து ரொம்பவே முக்கியம். தொல்லியல் அப்படின்னா வந்து என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம். தொல்லியல் அப்படின்னா வந்து வரலாற்றுக்கு முந்தைய மனிதர்கள் வந்து எப்படி வந்து அவங்க வாழ்ந்திருக்காங்க, அவங்க வந்து என்னென்ன கருவிகள்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து படிக்கிறதா வந்து தொல்லியல். சரிங்களா. இதுக்கு வந்து எது ஆதாரமாக இருந்திருக்கு அப்படின்னா வந்து அந்த அவங்க பயன்படுத்தி அகழ்வாராய்ச்சி பொருட்களை பயன்படுத்தி தான் வந்து இவங்க இந்த வருஷத்தில் வந்து வாழ்ந்திருக்காங்க, இவங்க இந்த மாதிரி கருவியெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் வந்து கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா வந்து தொல்லியல். அடுத்து வந்து மானுடவியல் அப்படின்னா வந்து என்னன்னு பார்க்கலாம். வியல்னா மனிதர்களை பற்றி வந்து படிக்கிறதா வந்து மானுடவியல். மனிதர்கள் வந்து எப்படி வந்து வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து படிக்கிறத பற்றி தான் வந்து பரிமாண வளர்ச்சி பற்றி படிப்பு தான் வந்து மானுடவியல். இது வந்து 2 வார்த்தையில் வந்து மானுடவியலுங்கிறது வந்து 2 வார்த்தையிலேருந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னா வந்து ஆந்த்ரோபோஸ், லோகோஸ் அப்படிங்கிற 2 கிரேக்க வார்த்தையிலேருந்து வந்திருக்கு. ஆந்த்ரோபோஸ் அப்படின்னா வந்து மனிதன், லோகோஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களோட எண்ணங்களை பற்றி சொல்கிறதா வந்து லோகோஸ். சரிங்களா. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கிரேக்க வார்த்தை மானுடவியலுங்கிறது வந்து கிரேக்க வார்த்தையில் வந்து வந்திருக்கு. அடுத்து வந்து ஆராய்ச்சி பெற்றவங்க இருக்காங்க இல்லையா, மானுடவியலாளர்கள் வந்து அந்த மனிதனோட காலடி தடங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியாங்கிற ஒரு இடத்துல வந்து மனிதனோட அந்த காலத்தில் வந்து வாழ்ந்த மனிதர்களோட காலடி தடங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த காலடி தடங்கள் வந்து எவ்வளோ ஆண்டுகள் வந்து பழமையானது அப்படின்னா வந்து 3.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து வாழ்ந்ததாக வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. இது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா வந்து கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வுக்கு உட்பட்டு தான் வந்து அந்த காலடி தடங்களை வந்து இவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குரோமேக்னான்ஸ் வந்து படித்தோம் இல்லையா, ஃப்ரான்ஸ் பகுதியில் வந்து இருக்கிறவங்க, அவங்க வந்து அவங்க வந்து ஒரு குகையில் வாழ்ந்ததாக வந்து சொல்கிறாங்க. அந்த குகைக்கு எங்கே இருக்குது அப்படின்னா வந்து லாஸ்காஸ் என்னும் இடத்துல ஒரு குகையில் தான் வந்து அந்த பகுதிக்கு பேர் வந்து லாஸ்காஸ். இதுவும் வந்து படிச்சுக்காங்க. குரோமேக்னான்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃப்ரான்ஸில் உள்ள லாஸ்காஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து இவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. குரோமேக்னான்ஸ் அப்படிங்கிற மனித வகையை சார்ந்தவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. அடுத்து வந்து இந்த மனிதர்கள் வந்து குரங்குலேருந்து மனிதனாக வந்து மாறினாங்க இல்லையா, அதை வந்து ஒவ்வொரு பண்புகளை வந்து கொடுத்துருக்காங்க. அது ஃபஸ்ட்டு என்னென்ன பண்புகள் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்கான் அப்படின்னா வந்து நிமிர்ந்த தலை இருகால்களை பயன்படுத்தி வந்து நடக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து குரங்குலேருந்து மனுஷனாக மாறுறப்ப எப்படி ஃபஸ்ட்டு பண்பு என்ன அப்படின்னா வந்து நிமிர்ந்த நிலை, இருகால்களை பயன்படுத்தி வந்து நடக்கிறது. குரங்கு மாதிரி இருந்தாங்கன்னா வந்து குனிஞ்சு தான் வந்து நடப்பாங்க இல்லையா, குரங்கெல்லாம் வந்து கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி தான் இருக்கும். அதுலேருந்து நிமிர்ந்த நிலைக்கு வர்றாங்க. 2 கால்களை பயன்படுத்தி வந்து நடக்கவும் கற்றுக்கிறாங்க. செகண்ட் ஸ்டேஜில் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து அவங்க வந்து பொருட்களை வந்து 2 கையால் வந்து பிடிக்கிற மாதிரி அந்த கட்டை விரலை யூஸ் பண்ணி வந்து பிடிக்கிற மாதிரி மாறுறாங்க வந்து 2வது ஸ்டேஜ். அடுத்து வந்து 3வது ஸ்டேஜ் வந்து மூளையோட வளர்ச்சி வந்து நல்லாவே டெவலப் ஆகிடுது. நெருப்பை பயன்படுத்துகிறாங்க, அந்த காய்கறிகளை சாப்பிட்றது, விவசாயம், கால்நடைகள், இந்த மாதிரி மூளை யூஸ் பண்ணி வந்து டெக்னாலஜி வந்து வளர்ந்ததுக்கப்புறம் மனிதன் வந்து குரங்குலேருந்து வந்து முழுமையாக வந்து மாறிடுறாங்க. ஆனால் இப்போவும் வந்து இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போவும் இந்த காலத்துலேயும் வந்து தீப்பெட்டியை யூஸ் பண்ணாமல் கல்லை பயன்படுத்தி நெருப்பை யூஸ் பண்ணுற பழக்கம் வந்து நீலகிரி மாவட்டத்தில் வந்து இன்றைக்கும் வந்து ஒரு கிராமத்தில் வந்து யூஸ் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. எந்த மாவட்டம் அப்படின்னா வந்து நீலகிரி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெருப்பை பயன்படுத்தாமல், அதாவது தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் கல்லை உரசி வந்து நெருப்பை உருவாக்குவாங்க இல்லையா, அது வந்து இன்னமும் அந்த கிராமங்களில் வந்து பயன்படுத்திக்கிட்டு வராங்க.
அடுத்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழ்நாட்டில் உள்ள தல்பழங்கால பாறை ஓவியங்கள் எங்கெங்க அப்போல்லாம் வந்து பாறை ஓவியங்களில் தான் வந்து அவங்க வரைஞ்சி வச்சுருப்பாங்கல்ல பழைய காலத்து மனிதர்கள் அதெல்லாம் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னா வந்து கீழ்வளை, உசிலம்பட்டி, குமுதிபதி, மாவடைப்பு, பொறிவரை இந்த 4 இடங்கள்ல வந்து 4 குகைகளில் வந்து இந்த ஓவியங்கள் வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. அந்த காலத்து மனிதன் இந்த பகுதியெலாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து நோட் பண்ணிக்கோங்க. கீழ்வளை அப்படிங்கிறது வந்து விழுப்புரத்தில் இருக்குது. உசிலம்பட்டி வந்து மதுரை, குமுதிபதி, மாவடைப்புங்கிறது வந்து கோவையில் வந்து இருக்குது. பொறிவரை குகை வந்து நீலகிரி, கற்கையூரில் வந்து இருக்குது. இது 4மே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தொல்பழங்கால பாறை ஓவியங்கள் வந்து இந்தந்த இடத்துலலாம் வந்து இருக்குது. அவ்வளோதான், இந்த லெசன் வந்து முடிச்சாச்சு. அடுத்து வந்து புக் பேக் கொஸ்டின் வந்து பார்த்தரலாம்.